ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாய்ஸ் ரெசிபீஸ். இப்போ வந்து குளிர்காலங்க. இந்த குளிர்காலம் மழை காலத்துலலாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ரெசிபி சுக்குமல்லி காஃபி. இந்த சுக்குமல்லி காஃபி டெய்லி எடுத்துகிட்டு வரும்போது அடிக்கடி சளியெல்லாம் பிடிக்காதுங்க. சளி பிடிச்சிருந்தாலுமே சீக்கிரமாக சரியாயிடும். இந்த சுக்குமல்லி காஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 50 கிராம் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இனிப்புக்கு கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். 25 கிராம் அளவுக்கு சுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 50 கிராம் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் எடுத்திங்கன்னா 25 கிராம் அளவுக்கு சுக்கு எடுத்துக்கோங்க. ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு பாதியாக இருக்கணும். அப்போ தான் வந்து சரியாக இருக்கும். இப்போ இந்த சுக்கோட தோலெல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சுக்கு வந்துட்டு எப்போயுமே தோலோடு யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இஞ்சி சுக்கு ரெண்டுமே இந்த தோலில் வந்துட்டு விஷத்தன்மை இருக்கும். அதனால் அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு தான் பயன்படுத்தணும். தோலோடு வந்து எப்போயுமே யூஸ் பண்ணாதீங்க. மேலே வந்து கத்தி வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ராப் பண்ணி விட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், தோலெல்லாம் எடுத்தாச்சு. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா சுக்கையுமே தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. தோலோடு யூஸ் பண்ணாதீங்க. இப்போது மீதி இருக்க எல்லா சுக்குமே தோல் எடுத்துகிட்டு இதை வந்து 1-2 தட்டிக்கலாம். இதை முழுசாக வந்துட்டு நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைக்கும்போது சரியாக அரைப்படாது. அதனால் இந்த மாதிரி 1-2 தட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து ரொம்ப பொடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி 1-2 தட்டி எடுத்தால் போதும். அடுத்து பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி விதைகள் சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். கலர் எதுவுமே மாறக்கூடாது. இந்த கொத்தமல்லி விதைகள் நல்லா சூடாகிட்டு லேசாக வந்து நமக்கு அது வறுபட்ட வாசனை வரும். அந்த மாதிரி வர வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வாசனை வருது. கலர் எதுவுமே மாறல பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். நமக்கு அந்த வறுபட்ட வாசனை மட்டும்தான் வரணும். இப்போ இந்த கொத்தமல்லி விதைகளை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இது எல்லாமே ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். அடுத்து இதே பேனில் நம்ம எடுத்து வச்ச மிளகு சேர்த்துக்கலாம். இந்த மிளகையும் லேசாக சூடாகிற வரைக்கும் வறுத்தா போதுங்க. எதுவுமே நல்லா வறுபடக்கூடாது. லேசாக வறுத்தா போதும். இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால லேசாக வறுத்தோன்னா நமக்கு வந்து லைஃப் வரும். அதுக்காக தான். இப்போது மிளகும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம தட்டி வச்ச சுக்கை சேர்த்து வறுத்துக்கலாம். பேனோட ஹீட்லேயே அந்த சுக்கு வந்து நல்லா வறுபட்டுருங்க. அதனால் வந்து ஃப்ளேம் வந்து ஆனில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 1 நிமிஷம் போல் இதையும் வந்து இந்த ஹீட்லேயே நல்லா வறுத்து எடுத்துகிட்டு தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்ச இந்த கொத்தமல்லி சுக்கு மிளகு இது எல்லாமே வந்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சுக்குமல்லி காஃபிக்கு தேவையான பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் வந்து தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். மொத்தம் 2.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். நான் 2 கப் வந்து சுக்குமல்லி காஃபி ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக 2.5 கப் அளவுக்கு வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது தான் இது கூட பொடி சேர்க்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம ரெடி பண்ண பொடியிலேருந்து நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்ச கருப்பட்டியும் சேர்த்துக்கிறேன். இதில் கருப்பட்டி இந்த பொடி ரெண்டுமே வந்துட்டு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கலாம். கருப்பட்டிக்கு பதிலாக பனங்கற்கண்டு, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாங்க. எல்லாமே ரொம்ப நல்லது தான். வெள்ளை சர்க்கரை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா வந்து நம்ம சேர்த்துருக்க அந்த கருப்பட்டி நல்லா கரையணும். இந்த சுக்குமல்லி பொடி எல்லாமே வந்து இந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா கொதித்து நம்ம 2.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம். அது வந்து 2 கப் ஆகிற அளவுக்கு நல்லா வற்றி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கும் போது தான் அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இந்த தண்ணியில் நல்லா இறங்கும். நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். இந்த சுக்குமல்லி காஃபியை மழை காலம் குளிர்காலத்துலலாம் அடிக்கடி குடிச்சிட்டு வந்தோன்னா நமக்கு வந்து சளி பிடிக்காதுங்க. சளி பிடிச்சிருந்தாலுமே ரொம்பவே சீக்கிரமாக சரியாயிடும். சளி பிடிச்சிருக்க நேரத்துலலாம் இதை செய்து குடிச்சு பாருங்கள். அந்த நேரத்துக்கு ரொம்பவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி வந்துட்டு 2 கப் அளவுக்கு வற்றி வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, சுக்குமல்லி காஃபி ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபிங்க. நம்ம கடையில் வாங்கும்போது கூட அதில் வந்து அந்த சுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி சேர்த்தாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் வந்துட்டு ரொம்பவே சுத்தமாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக வேணுங்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சுக்குமல்லி காஃபியை நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.